எப்போ பார்த்தாலும் சமைச்சு சாப்பாடு போட்டே இருப்பாங்க. கருப்பு எம்ஜிஆர்னு இவங்க சும்மா சொல்லலை. அவர் யாரை சந்தித்தாலும் சாப்பிட்டுவாங்க அப்புறம் பேசுவார். அதே மாதிரி இவர் யாரை சந்தித்தாலும் சாப்பிட்டுவாங்க அப்புறம் பேசுவார். அதனால் அது நிறத்தால் சொல்கிறதில்ல, குணத்தால் இவரும் ஒரு எம்ஜிஆர். அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த தவசி படம் வந்து நான் தான் இது எழுதுனேன். வசனதில் துளசி வாசம் மறுநாள் வரும், தவசி வாசம் மற மாட்டான்டா அப்படின்றதுல அது அண்ணன் நாசர் வந்து தவசி நீ என்னை வந்து வேணும்னே அவமானப்படுத்துகிறேன். நீ வேணாம் தான் அவமானப்படுத்துகிற. இந்த மாதிரி உரையாடல்கள்லாம் நிறைய இருக்கும். படம் முழுக்க உரையாடல் தான். விஜயகாந்துங்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க. சண்டை போடுவாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. அதெல்லாம் அவரை மாதிரி மனுஷன் வர்றது கடினம். அது ரொம்ப கடினம். அந்த ஒரு 10 ஆண்டு அவர் செயல்படாமல் இருந்துட்டார் பாருங்க, நலிவுற்று. அந்த 10 ஆண்டு மட்டும் நல்ல இயங்குற மாதிரி இருந்திருந்தாரு, இந்நேரம் மாறுதல் வந்து. இவர் வந்து கேரவன் பாலிட்டிஷியன் இல்லை. இதை வண்டி ஓரமாக எடுத்துறா, சோற போடுறா, சாப்பிட்றா, வர தண்ணி கூட போடா, வண்டிடுறா. வெயில், மழை, பனி, காற்று, புயல் எதை பற்றியும் கூட இப்படி ஒரு உழைப்பாளி அது. இல்லைன்னா ஒரு வருஷத்தில் 18 படம் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியுமா தம்பி? ஒரு நடிகை 18 படம் அப்படின்னா ராப்பகலாம் நடிப்பா. அப்படி தம்பி அவர் தான் எனக்கு கடைசி படிப்புனேன் வாழ்நாளில். டே இப்போ எல்லாம் எனக்கு என்ன சும்மா நீங்கள் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க, வாழ்க்கையில் இவங்க எவனோடு சேர்ந்துடாதீங்க, இதான் சொல்லுவார். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. Experience the next level of imaging with the Vivo X100 series. Pre-book now. Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள். தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் உறவுகளுடன் செந்தமிழன் சீமானுக்கு உங்களை வரவேற்கல மிகப்பெரிய சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் எங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது நம்மளுடைய தமிழ் சமூகம் ரொம்பவும் மிஸ் பண்ணுற ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர், ஒரு அரசியல்வாதி விஜயகாந்த் அவர்களை வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அஞ்சலி செலுத்தி விட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி நன்றி. சிவனண்ணா வணக்கம். வந்ததுலேருந்து முதல்ல வணக்கம். உங்களுடைய கம்பீரமான குரலில் கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அஞ்சலி செலுத்திய ஒரு நபர் வந்து இன்றைக்கி நம்ம கூட நம்ம சமூகத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. உங்களுடைய ஞாபகங்கள் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட என்ன, இப்போ வரைக்கும் உங்களோட மனசில் என்னெல்லாம் விஷயங்கள் அவரை பற்றி இருக்குது? படிச்சிருக்க காலத்தில் கொஞ்சம் இந்த கலையார் வந்து திரைப்படத்துறை ஈர்ப்பு, சினிமா ஆர்வத்தில் வேங்கூர், இளையான்குடி, பரமக்குடியில் தான் திரையரங்கு. வேங்கூர் மகுவா திரையரங்கில் சட்டம் ஒரு இருட்டறை படம், அது பார்த்ததுலேருந்து அவர் மேலே ஒரு ஈர்ப்பு. அது என்னென்ன நம்ம ஆள் மாதிரியே இருப்பேன். அப்படி நம்ம கிராமத்தில் இருக்கிற நம்ம சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மாமச்சின மாதிரியே இருப்பேன். அப்படி அப்புறம் மொழியும் வந்து அவர் எங்கள் பக்கத்து தென் மாவட்ட மொழி, அது ஒரு ஈர்ப்பு. அப்புறம் அவர் நடிக்கிற படங்களில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு எழுச்சி புரட்சியாக இருக்கும். அதுக்கான உடல் வாக அவருக்கு இருந்தது. முகம் வந்து கண் இதெல்லாம் ரொம்ப திருத்தமாக இருப்பார். அவர் எழுச்சி மிகுந்த இளைஞனாக இருப்பார். நீங்கள் போராடடா ஒரு வாழை இந்தடா அப்படிலாம் அந்த பாடல்கள்லாம் வரும்போது அது அந்த மாதிரிலாம் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோடு முடிஞ்சிட்டது. அதுக்கப்புறம் அப்படி பாடல்கள் வரல. அப்போ வந்து எரிமலை எப்படி பொறுக்கும் முன் நெருப்புக்கு இன்னும் உறக்கம் ரத்த சாட்டை எடுத்தால், அது சிவப்பு மல்லி படம்லாம் நீங்கள் பார்த்தா ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி வருவார். அது அப்படி அந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தது. சாட்சி, அப்புறம் நெஞ்சிலே துணிவு இருந்தால், இதெல்லாம் அப்போ சேசி எடுத்தது தான். அந்த படங்கள்லாம் அப்போ எல்லாருக்குமே அந்த வயதில் ஈர்ப்பு வரும் அவர் மேலே, அப்படியே ஒரு இது. அப்புறம் நாங்கள் படித்து இப்போ அதிகமாக சரி திரைத்துறைக்கு போகணுன்னு வரும்போது உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கேட்கும்போது அப்போ அவரை பற்றி இது பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல.
இப்போ நாங்கள் கதைவாதம் நடக்குதுன்னா பக்கத்தில் ஒரு அலுவலகம் இருக்கும் ராஜபதிரி இதில். யார் ஞாயிற்றுக்கிழமை நின்று மனு வாங்குவார், மந்திரிகள் மாதிரி. படப்பிடிப்பு இல்லாத நாளில் அவர் தெரிஞ்சிடும் அவருக்கு இருக்கிறாருன்னு வந்துடுவாங்க. எப்போ பார்த்தாலும் சமைச்சு சாப்பாடு போட்டே இருப்பாங்க. சும்மா கருப்பு எம்ஜிஆர்னு இவங்க சும்மா சொல்லலை, அது அடுத்தவன் பசியை உணர்ந்தவங்க. அவர் யாரை சந்தித்தாலும் சாப்பிட்டுவாங்க அப்புறம் பேசுவார். அதே மாதிரி இவர் யாரை சந்தித்தாலும் சாப்பிட்டுவாங்க அப்புறம் பேசுவார். அதனால் அது நிறத்தால் சொல்கிறதில்ல, குணத்தால் இவரும் ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு. இப்போ எதிராக அப்புறம் பின்னால் என் வீட்டில் யார் வந்தாலும் சாப்பிட்லாங்கிற நிலை இருந்தது. காரணம் இவர் தினம் பார்க்குறது தான். பக்கத்தில் இருந்து சாப்பாடுலாம் சும்மா ஏனோ பொட்டலம் கட்டி கொடுக்குறதில்ல, நல்லா சாப்பாடு போடுவாங்க. இயற்கையில் அவருக்கு உதவுற குணம், ரொம்ப நல்ல மனிதாபிமானி. அப்புறம் துணிச்சல்காரது. அது நம்ம சொல்லுவோம், பயப்படாமல் இருப்பார். ஒரு ஆண்மகனுக்கு இருக்கிற துணிவோடு இருப்பார். சும்மா அது எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னா, எதாக இருந்தாலும் பார்ப்போம்டா அப்படிங்கிற ஒரு அந்த இது இருக்கும். அதெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கு தெரியும், அவர் தொடர்ச்சியாக படங்கள் நடித்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் என்னென்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி படமாக நடிச்சுருந்து திடீர்னு ஒரு தாடியை விட்டு சலங்கை வச்சுக்கிட்டு ராசாத்தி ஒன்று காணாத நினச்சின்னு எறடா வேற ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாற்று மாற்றம் அவருக்கு, அவருடைய திரையுலக பயணத்தில். அப்படி அப்படி தூரம் இருந்து நாங்கள் ஒரு நேசிப்போம். எங்கள் அப்பா படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படி மணிவண்ணன். எங்கள் அப்பா படத்தில் சந்தன காற்று, உள்ளத்தில் நல்ல உள்ளம், 100வது நாள், இதெல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த இதில் நெருக்கம் என்ன சிம்மான் எப்படி இருக்கீங்க என்ன இப்படி பேசிட்டு இருந்தா. அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த தவசி படம் நான் தான் இது எழுதுகிறேன் வசனம் அதில். அப்போ படப்பிடிப்பில் எப்போவுமே அவர் கூட இருக்க வேண்டி இருக்கும்போது சீமான் இது எப்படி இந்த வசனம் அதெல்லாம் சரி இது நல்லா இருக்குன்னு அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வசனம் சுருக்கமாக இப்போ இந்த துளசி வாசம் மறுநாள் வரும், தவசி வாசம் மற மாட்டோம்டா அப்படின்றதுல அது புயல் அடித்து கூட பொழைச்சவே இருக்கான், பூதி அடித்து பொழைச்சவே இல்லைடா அப்படின்னு அது இருக்கும். அண்ணன் நாசர் தவசி நீ என்னை வேணும்னே அவமானப்படுத்துகிறேன், நீ வேணாம் தான் அவமானப்படுத்துகிற. இந்த மாதிரி உரையாடல்கள்லாம் நிறைய இருக்கும். படம் முழுக்க உரையாடல் தான். அது ஒரு தெலுங்கு கதாசிரியர் சொல்லிட்டு போயிட்டார், என் நண்பர் உதயசங்கர். நாங்கள் ரொம்ப நண்பர்கள். நல்ல இயக்குனர், தெலுங்கில் 2 படம் வெற்றி அடைஞ்சிட்டார். அவரை போட்டால் அவர் கதை தான் இருக்குது, அது என்னென்னு திரைக்கதை அமைச்சு கொண்டு போகிறது தெரியல. எங்கள் அண்ணங்க தான் ஞானவேலும் ஜெயபிரகாஷ் நடிக்கிறார்ல, அவரும் தயாரிப்பு ஜிஜே கம்பெனிஸ்னு. அவங்களுக்கு நான் படம் எடுக்க போகிறேன் விக்ரம் வச்சு. அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது, தம்பி இது ஏதாவது சரி பண்ணணுமே தம்பி, கேப்டன்கிட்ட வர சொல்லியாச்சு, தேதியை வாங்கியாச்சு. அப்படியாண்ணா சரிண்ணே அப்படின்னா அப்புறம் அந்த திரைக்கதை அமைச்சு வசனம் எழுதுகிறோம். அதில் என்ன பெரிய நட்பு. பக்கத்து என் வீடு பக்கத்து வீடு தான் சுதீஷ் வீடு. அப்புறம் அந்த மாதிரி இதில் நெருக்கம். அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப நட்பு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்து தூரம் இருந்து பார்த்தாலும் அருகில் இருந்து பார்த்தாலும் சிறந்த மனிதாபிமானி. தன் தட்டில் என்ன இருக்கோ அது அடுத்தவன் தட்டில் இருக்குன்னு நினைப்பார். சாப்பாடு இவர் நேற்று வந்திருக்காரு, இவர் உதவி இயக்குனர், இவர் கிளாப் அடிக்கிறவர், இவர் கண்டினியூட்டி பார்க்குறது, இவர் அசோசியேட், அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒன்று தான் இருக்குது. யதார்த்த மனிதன், இயல்பான மனிதன். சும்மா புகழின் உச்சிக்கு போனாலும் கலையில் சாதித்ததெல்லாம் தலையில் ஏறாமல் பார்த்துக்கிட்ட. அப்படி சில மண்டக்கணும் ஒரு படம் அடித்தோன்னே ஒரு படம் வெற்றி அடைஞ்சோன்னே அப்படி இது அந்த திமிரெலாம் கிடையாது. சாதாரணமாக இருப்பார். படப்பிடிப்பில் தான் பெண்ணு சட்டை போடுவார், மற்றபடி சாதாரண கதர் வெட்டி கதறி சட்டை தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காங்கிரஸ் குடும்பம் அவர், அதனால் ரொம்ப இதாக இருப்பார். அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் விஜயகாந்தால் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பல ஆயிரம் பேரை சொல்லிடலாம். நீங்கள் அவரால் கெட்டவர் அப்படின்னு ஒருத்தனை கூட விரல் நீட்டி சொல்ல முடியாது. விஜயகாந்தால் இவர் கெட்டு போயிட்டாருங்க அப்படின்னு. அது அந்த மாதிரி நடிகரில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நானும் கேள்விப்பட்டவரை ஜெய்சங்கரை தான் சொல்லுவாங்க. பெரிய ஜென்டில்மேன் அவர் அப்படின்னு பாருங்க. நான் அவரை பார்த்ததில்லை, படத்தில் பார்த்தது தான் சொல்லுவாங்க. அவர் மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் மேன் ஒரு ஆகச்சிறந்த மனிதனை பார்க்குறது பாருங்கள். இப்போ ஒரு உதாரணம், அவர்கிட்ட ரொம்ப நாளாக கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், வண்டி ஓட்டுறவர், எங்கள் அப்பா மௌலின்னு ஒரு இயக்குனர், நடிகர், எழுத்தாளர் இருக்கார். மௌலி ஒரு நல்ல நகைச்சுவை காமெடி கதை இருந்தால் கொடு ஸ்கிரிப்டு, இதை ரொம்ப நாளாக என்கிட்ட கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அவனை ப்ரொடியூசர் ஆக்கலாம்னு இருக்கேன். அப்புறம் இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப நாளாக இருக்கேன் இந்த மேக்கப் மேனா, அவனையும் ஒரு ப்ரொடியூசர் ஆக்கணும்னு இருக்கேன், நீ ஒரு கதை கொடு. இப்படி ஆக்கி விட்டாள். அப்படிலாம் நடிகையில் நீ எல்லாம் ப்ரொடியூசரா, நீ எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியா போறியாடா, அப்படி தான் என்னப்பா.
அது ரெண்டாவது அந்த பணம் கொடுத்தா தான் டப்பிங் பேச வருவேன், அது கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ணுங்க பார்த்துக்கலாம், அப்படி ஆளுகள்லாம் ரொம்ப அரிதுன்னு அரிது. அதுக்கப்புறம் இவர். அதனால் எப்படி பார்த்தாலும் அவர் வந்து இப்போ விஜயகாந்துங்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க, சண்டை போடுவாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, அதெல்லாம். அவரை மாதிரி மனுஷன் வர்றது கடினம், அது ரொம்ப கடினம். ரொம்ப என்ன ஒரு நான் அறிஞ்ச வரைக்கும் நம்மளை மாதிரி தான் அவர் ஒரு காட்டான் ரொம்ப கடுமையான உழைப்பாளி. இந்த கூட்டம் கட்டம்லாம் சமாளிக்கிறது, ஏடா மேட்டி மடிச்சுக்கிட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு அப்படி பயப்பட மாட்டேன். அது என்னென்னு பார்ப்பாயே அப்படின்னு சில பேர் போய் உட்காந்துக்கிறோம்ல, அதெல்லாம் அவரே போவார். துணிச்சலாம் நல்லது. அது அது ஒரு பெரிய இழப்பு தான். அது எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் அவர் இடத்தை நிரப்புறது கடினம். அது ஒரு சிறந்த இது நல்ல மனிதர்லாம் வார்த்தையில் அடைக்கிற முடியாது, ஆகச்சிறந்த மனிதன் அது. அதாவது இப்போது அரசியல் ரீதியாக வந்து என்ன வேணாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இப்போ வரைக்குமே அதை மறைஞ்சதுக்கப்புறமும் நம்ம இவ்வளோ வருஷம், அதாவது இதுக்கப்புறம் ஒரு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த தருணத்தில் அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிற போது உங்களுடைய முதல் சந்திப்பும் உங்களுடைய இறுதி சந்திப்பும் விஜயகாந்த் அவர்களோட என்னவாக இருந்தது? முதல் சந்திப்பு இப்போ தூர இருந்து பார்த்துக்கிட்டு தான் கதை கர்ம வீரன் நிறைய கதை போய் கதை சொன்னேன், பசுமன் கதையெல்லாம் சொன்னேன். அப்போ சூழல் அங்கே சரி சேர்ந்து இயக்க முடியல. அப்போ அது அப்போ பல முறை சந்தித்து பேசியிருக்கேன். அதில் என்னென்னா அரசியலாக அவரை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அவரும் நானும் தான் வந்து ஐயா கலைஞர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கட்சி ஆரம்பித்து வந்தோம். ஆமாம், அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. எம்ஜிஆருக்கு அது இருந்ததான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவர் திட்டமிட்டு வந்ததா தெரியல. ஆனால் அவர் ஏதோ அவர் பாடல்கள் அமைஞ்சது, உரையாடல்கள், கதையை அமைஞ்சது எல்லாமே அதுக்காக திட்டமிட்டு வந்தாரோன்னு தோணும். ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப தயங்கி தான் ஆரம்பித்தார். அதுதான் வரலாறு. நம்மால் வந்து ஒரு காலகட்டத்தில் இல்லை நம்ம வரணும், எம்ஜிஆர் உடைய ரசிகர் அவர், அந்த முன்மாதிரியாக வச்சு நம்ம வரணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது அவர் தெளிவாகி மன்றங்கள் அது இதெல்லாம் வச்சு மக்களுக்கு உதவி செஞ்சு நலத்திட்டங்கள் அரசு செய்கிறதெல்லாம் அவர் செஞ்சார். இப்போ குறைஞ்சது அவரால் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிரக்கணக்கு மேலே இருப்பாங்க. அவர் அப்படி படிக்க வச்சார் அதில். அப்போ அந்த மாதிரி இதில் அவர் வந்தார். வரும்போது அவங்க ரெண்டில் ஆளுமையாக அதிகாரத்தில் இருக்கும்போது துணிஞ்சு வந்தார். மற்றவங்கெல்லாம் அஞ்சுவாங்க, படத்தை வெளியிட மாட்டான், வழக்கு போடுவான், ஏதாவது பிரச்சனை பார்த்துக்குறோம்டா, எதாக இருந்தாலும் என்னடா அப்புறம் என்ன அவங்க அப்படிங்கிற துணிச்சலில் வந்தோடனே முதல் தேர்தலே பாருங்கள், அவர் இப்போ நான்லாம் எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, எனக்கு ஒரு தலைமை, எனக்கு ஒரு தத்துவம் கருத்தியலை ஏற்று நாங்கள் எங்கள் தலைவரை ஏற்று வரோம். எனக்கு இந்த எண்ணமே கிடையாது. அவரே தான் தலைவர், அவரே நான் தலைவன் வர்றேன் அப்படின்னு வந்தார். முதல் தேர்தலே அவர் தென் மாவட்டத்தில் எங்கேயும் நிற்காமல் போய் இதில் போய் நின்று விருத்தாச்சலத்தில் போய் நின்று வென்றார். 6 விழுக்காடு வாக்கு தொடர்றாரு முதல் தேர்தலே. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போதே கூட்டணி இல்லாமல் தனிச்சு மக்கள் நல்ல அபிமானம் வச்சுருந்தாங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா படங்கள்ல இருந்து மக்களுக்கு ஒரு அபிமானம், ஒரு நல்ல கண்ணியமான மனிதர். உங்களுக்கு உதவுறாருல, எல்லாருக்கும் உதவுனாருன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு உதவுறாருல, அந்த உதவி 1000 பேருக்கு செய்தியாக போயிடுது. எனக்கு நல்ல ஒரு பையனை கொடுத்தாருப்பா அப்படின்னு. இன்னொருத்தருக்கு உதவுறாருல, அது ஒரு 1000 பேருக்கு செய்தியாக போயிடுது. இன்னொருத்தருக்கு உதவுறல, இப்படி பரவி அவர் நல்ல உதவி செய்வார். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு போடுவார், நல்ல ஏழைக்கு கஷ்டம்னா உதவுவாருங்கிற செய்தி நாடெங்கிலும் பரவிடுது. அதில் தான் அவருக்கு அந்த வாக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலையும் அதே மாதிரி நின்று 10.5 விழுக்காடு தொட்டுட்டு அப்படி. அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய இது தான். அப்போ அதில் அவர் அந்த அசாத்திய துணிச்சலை பாராட்டணும். இப்போ வர்றவங்களாம் யாரும் இல்லாத பொட்டலில் கம்பெடுத்துக்கிட்டே யாராவது வர்றீங்களாடா வாடா மோதுவோம்டா அப்படின்னு சொல்கிற ஆள் இல்லை. அவர் ஆளுங்க இருக்கிற கூட்டத்தில் இறங்கி சண்டை செஞ்சாள். அதனால அவர் ரொம்ப துணிச்சல்காரர். அவர் கடைசி படிப்புனா எனக்கு இவர் தான். அது என்னன்னா கூட்டணின்னு போயிட்டீங்கன்னா முடிஞ்சிட்டுது, உங்கள் கதையே முடிஞ்சிட்டு. அந்த தனித்துவத்தை இழந்துருவோம். தனித்துவத்தை கூட்டணிக்குள்ளே போய் இழக்காமல் காப்பாற்றி வச்சுருந்தது எங்கள் ஐயா தான், மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான். அதுவுமே ஒரு அளவுக்கு மேலே அவர் இப்போ இருந்து 10 விழுக்காடு வச்சுருந்தார் இல்லையா. அது இந்த போட்டு அவரை நச்சரித்து எப்படியாவது அவரை விடாத இழுத்துக்கொண்டே அம்மா ஜெயலலிதாட்ட 45 சீட்டுன்னு கொடுத்து அப்புறம் இது பேசி 29 வருடத்துக்கு எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதோட அந்த உயரத்தோடு முடிஞ்சிட்டுது. அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு பிஜேபியோட கூட்டணி, அப்புறம் அங்கிட்டு மக்கள் நல்ல கூட்டணி, அப்படி போகும்போது அப்படியே விழுக்காடு குறைஞ்சிடுது.
நீங்கள் மாற்றுன்னு சொல்கிறீங்கல்ல, நான் என்ன நினைப்பேன்னா ஒரு சாதாரண இப்போ ஒரு குடிமகன், நீங்கள் மாற்று, நான் பொதுமக்கள் ஒருத்தர் மாற்றுன்னு சொல்கிறார் இந்த தம்பி. அப்படின்னா எந்த கட்சி அரசியல், எந்த கட்சியின் ஆட்சி முறை, எதிலிருந்து மாற்று, இந்த கட்சி ஆட்சிகள், இந்த கட்சியின் நிர்வாக முறை, இதுலேருந்து தானே மாற்று தேவைப்படுது, இந்த கட்சியின் அரசியலில் தானே. அப்புறம் அந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு அப்புறம் மாற்று இல்லை, ஏன் மாற்று ஆயிடுது பாருங்கள். அப்போ இது 10-11 ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஒன் ஆஃப் தி பார்ட்டியா, நம்பர் 1 பார்ட்டியாங்கிறத முடிவெடுத்துக்கணும். நீங்களும் ஒரு கட்சி இல்லை, நம்ம தான் ஒரு கட்சி அப்படின்னு வரணும். அப்படின்னா நீங்கள் தனிச்சு தான் நிற்கணும். தனிச்சு நிற்கும்போது தனித்துவத்தை இழக்க மாட்டோம். நீங்கள் கூட்டணி போயிட்டீங்கன்னா அவர் கூட்டணி கட்சியின் தலைவர் கோச்சுப்பாரோ, ஏதாவது பேசணும்னா கூட்டணி சீட்டு தராம விட்டுருவானோ, எதையா பண்ணிடுவாரோ ஆகிடுவது, நீங்கள் எந்த கருத்தும் பேச முடியாது. இப்போ அண்ணனை பார்த்தீங்கன்னா எதுக்கும் பயப்பட, எல்லாத்தையும் பேசிட்டு அப்படி எதுக்கு பயப்படணும், நான் முடிவு பண்ணுவேன். இந்த தொகுதியில் பெண்ணு, இந்த தொகுதியில் ஆண், இங்கே வந்து பொது தொகுதியா போடு, என்ன பொது தொகுதியில் ஆதி தமிழரை நிறுத்தினா ஓட்டு போட்டா போட்டு போல என்ன போ, இங்கே எதை நிறுத்தினா அது பூஜை போடுறா, நம்ம முடிவு எடுக்கிறது தான். எவன் நம்மளை சட்டை பிடிச்சி அடிக்க போகிறதில்ல, தூக்கில் தொங்க விட போகிறதில்ல, நினைக்கிறோம் செய்கிறோம். அந்த முடிவை வந்து கூட்டணிக்குள்ள போனால் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் தானாக உங்கள் சமரசம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஐயா கண்ணதாசன் சொல்கிறார்ல, வாழ்க்கையில் ஒரு தடவை நீ சமரசம் செஞ்சிட்டினாடா சாகிற வரைக்கும் நீ அதை தாண்டா செய்யணுன்றார். வேறு வழியே கிடையாது, வழியே கிடையாது. நீ வந்து சமரசம் செஞ்சு தான் ஆகணும். போன தடவை ஆதரிச்சு இல்லை, அதே மாதிரி இந்த தடவையும் ஆதரிச்சு விடுங்க அப்படிம்பா. இல்லைங்க நான் இப்போ திருந்திட்டேங்க, அதில் ஒன்று யார் திருத்த வச்சுருவது, அது சரியிட படாது. அதனால தான் அது அந்த இடத்துல நம்ம ஆள் விட்டுட்டு அப்படி. அதோட அவர் உடல் நலம் வந்து கட்டுருச்சு, இல்லைன்னா தமிழக அரசியலில் பெரிய ஒரு மாறுதல் உருவாயிருந்திருக்கும். இவர் வந்து கேரவன் பாலிட்டிஷியன் இல்லை. இப்போ நான்லாம் கேரவன் பாலிட்டிஷியன் இல்லை. அது ஏன்னா இது வண்டி ஓரமாக நிறுத்துறா, பார்க்க மாட்டேன் இருக்கடா, சோற போடுறா, சாப்பிட்றா, வேறு தண்ணி கூட போடா, வண்டிடுறா, வெயில் அது போடா 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 அப்படி போயிட்டே இருப்போம். அவர் அதே மாதிரி தான், வெயில் மழை பனி காற்று புயல் எதை பற்றியும் கொல்லப்பட மாட்டேன். நடிக்கும்போதுமே நானே பார்த்துருக்கேன், 3 நாள் 4 நாள்லாம் தூங்காமல் நடிப்பேன். அப்படி போயிட்டு குளிச்சுட்டு உடனே வந்துடும். அப்படி ஒரு உழைப்பாளி அது. இல்லைன்னா ஒரு வருஷத்தில் 18 படம் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். அது ஒரு நடிகை 18 படம் அப்படின்னா ராப்பகலாம் நடிப்பா. அப்படி தம்பி கடுமையான உழைப்பாளி. அதில் அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா, அவருக்கு தமிழ் பற்று, தமிழ் மீது நல்ல பற்று. 2வது எங்கள் தலைவர் மேலே அவருக்கு பெரிய பாசம். அதனால தான் அவர் அந்த கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சது, பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சதெல்லாம் அதனால தான். அப்புறம் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையெல்லாம் அவரே நடிகர்கள் சேர்த்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்தது. ஆளுமையான ஆள். இந்த காவிரி நதிநீர் இதுக்கெல்லாம் அவர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது எதுக்கடா அந்த பிரச்சனை நினைக்காம எல்லாரையும் அவர் கூப்பிட்டா எல்லோரும் வருவாங்க. ஏன்னா அவர் எல்லார் மேலே அன்பாக இருப்பார், அதனால அவர் மேலே எல்லோரும் அன்பாக இருப்பாங்க. அது பெரிய அளவுக்கு செய்த ஒரு ஆள் தான் அது. அவர் தான் எனக்கு கடைசி படிப்பினேன் வாழ்நாளில். இப்போல்லாம் எனக்கு என்ன சிமா அதை மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தால், சிமா நீங்கள் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க, வாழ்க்கையில் நீங்கள் எவனோடும் சேர்ந்துடாதீங்க, இதான் சொல்லுவார். கட்டாயம் சொல்லியிருப்பார், இப்போ எவனோடும் சேர்ந்துடாதீங்க சிமான் அப்படின்னு. அந்த இடத்துல தான் பிழை நிகழ்ந்துருது. சின்ன சின்ன பிழைகள் வரலாற்றில் தமிழினத்துக்கு நிகழ்ந்துடும். அதில் எங்கள் தாத்தா காமராஜ் பதவி விலகினது, பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரான 1.5 ஆண்டு காலத்தில் இறந்து போனது, இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்துடும் வரலாற்றில். இதெல்லாம் இருந்திருக்கக்கூடாதா எனக்கெல்லாம் தோணும். இந்த பாரதிங்கிற அந்த பையன் எங்கே எதுக்கு 39 வயசில் செத்தேன், இன்னொரு 20 வருஷம் இருந்திருக்கூடாதா, இங்கே கண்ட நாயெல்லாம் நீண்ட நாள் வாழுதே, ஒரு ஏய் அவன் தமிழ் இலக்கிய உலகம் வந்து அப்படியே வறட்சியில் இருக்கும்போது ஒரு பெரும் மழையாக பெஞ்சு ஒரு பாய்ச்சலை உண்டாக்குன ஒரு பெரிய புரட்சிக்காரவன். அவன் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கக்கூடாதா, சரி 49 வயசு வரைக்கும் இருந்திருக்கப்படாதாடா. இருந்திருந்தா நீ எப்படி இருந்திருக்கும்? இந்த கண்ணதாசன் எதுக்கு 55-56 வயசில் சாகிற வயசா, 15-10 வருஷம் இருந்துருக்கூடாதா? எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை அவனும் 39 வயசு எடுத்து போகிறேன். ஏன் நீ இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்துக்கப்படாதா? என்னென்ன கிடச்சிருக்கும், எவ்வளவு அரிதான பொக்கிஷங்கள் கிடச்சிருக்கும். கடைசி என் தம்பி முத்துக்குமார் வந்து அப்படி எழுதிக்கிட்டு இருக்கிற போது டக்குன்னு விட்டு விட்டான். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா கொடுமை இது அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வாங்கி வந்த வரமாது சாபமானு தெரியாமல் போயிடும். அது மாதிரி தான் இவர் கொஞ்சம் இருந்திருந்தாருன்னு ஒரு 10 ஆண்டுகள் அப்படி இருந்திருந்தாருன்னா, அந்த அந்த ஒரு 10 ஆண்டு அவர் செயல்படாமல் இருந்துட்டார் பாருங்க, நலிவுற்று. அந்த 10 ஆண்டு மட்டும் நல்ல இயங்குற மாதிரி இருந்திருந்தாரு, இந்நேரம் மாறுதல் வந்துடும். தேடும்போது இப்போ எனக்கெல்லாம் என்னையை தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு பின்புலம் இல்லை. அவராது 40-45 வருஷம் நடித்து ஒரு ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் கிளை வச்சு அந்த கிளை அப்படி
அந்த ரசிகர் மன்றங்களை அப்படி கிளையாக மாற்றி தொண்டர்களாக்கிக்கிட்டாங்க. நடிகர்களுக்கு அந்த வசதி இருக்குது, நமக்கு அது இல்லையே. விஜயகாந்த் கமல்ஹாசனை தெரியாதவங்க யார் இருப்பாங்க தம்பி? ஆனால் என்னை யாருக்கு தம்பி தெரியும்? ஆனால் நாங்களும் வந்திருக்கோம் பாருங்கள் கிளம்பி. ஊர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. எங்கள் அப்பா முதலமைச்சரும் கிடையாது, எங்கள் தாத்தா அமைச்சரும் கிடையாது, இவனும் கிடையாது. கோடியாக பணம் அதை ஒதுக்கி வைக்கிறதுக்காக பதவிக்கு எதுவும் கிடையாது. சேர்த்து போச்சு. ஏன்னா ஆளு இது எங்கள் ஆள் சொல்லிட்டு போட்டார், சரணடைஞ்சு சாகிறதுக்கு சண்டையிட்டு செத்துருவோம்டா. தம்பி இந்த பேர் போராடினாலும் சாவோம்டா, போராடினாலும் சாவோம். இதை கோட்பாடு. போராடினோம்னா ஒரு வேளை வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா, அதனால் போராடி சாவோம்டா. இவ்வளோ தான் தம்பி, இவ்வளோ தான் எங்கள் கதையின் தொடக்கம் இவ்வளோ தான். அவ்வளோ. தளபதின்னு ஒரு படம் எடுத்தவன சின்ன தாயவள் தந்தராசாவே அதில் போகும். திடீர்னு அடிராக்கம்மா கையை தட்டு இந்த பாட்டை கம்போஸ் பண்ணுவேன். அடுத்து ஒரு 2-5 நிமிஷம் இல்லை, யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தான் ஆட. அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுத்து காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை ஆடத்தான் கொஞ்சம் சுந்தரி கண்ணா சுந்தரி. இந்த சாதிகர் மந்தத்தை யார் கண்டுபிடிச்சது? அதுகர் மந்த மணியாற்றம் கண்டுபிடிச்சா அந்த மந்திரி மாதிரி கட்டியாக பிடிச்சிட்டு தொங்குறான். அதை ஒழிக்க முடியாதா? ஒழிக்கலாம், நாம தான் சோத்துக்கு சிங்கில். 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. Experience the next level of imaging with the Vivo X100 series. Pre-book now. அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில். தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.